ராசி அன்பர்களே, புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் இயல்பாகவே அடக்கமான பண்பான சுபாவமும் சிறந்த விவேகமும் உடையவர்கள். இருப்பினும் கடந்த 2.5 வருடங்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காமல் வீண் மன சஞ்சலங்களையும் குடும்பத்திலும் உறவிலும் கருத்து வேறுபாடுகளையும் அனுபவிச்சிருக்கலாம். இந்த மாதத்தின் கிரக நிலைகள் இந்த நிலைமையை எப்படி மாற்றப் போகிறது என்பதை காணலாம். உங்கள் ராசி அதிபதி புதன் என்பதால் இந்த ராசியில் உள்ள உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் அடையலாம். இந்த வாரம் உங்கள் பிரச்சனைகள் நீங்கி எதிர்பார்த்த காரிய அனுகூலம் கிடைக்க வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை மனதார 3 முறை சொல்லி உங்கள் பிரார்த்தனையை வேண்டிக் கொள்ளுங்கள். விரைவில் நன்மைகள் உண்டாகும். கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளன. தற்போதைய கிரக அமைப்புகள் ராசியில் சூரியன், புதன், தன வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி, ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் உங்களுக்கு பலன்களை தரவுள்ளது. சாதகமான அம்சங்கள்: நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செய்து வந்த காரியங்கள் இந்த வாரம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஒரு சிலருக்கு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் திடீரென வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை சரியாக செய்தால் அதற்கான பாராட்டும் அங்கீகாரம் மற்றும் சிறப்பான முன்னேற்றமும் எளிதாக கிடைக்கும். உழைப்பும் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வேலையால் ஏற்பட்ட மன அழுத்தம் நீங்கும் சூழல் உருவாகிறது. சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று ஏற்பாடு செய்து உங்கள் தலைமையில் வெற்றிகரமாக நடத்தி வைப்பீர்கள். சவால்கள்: திடீர் செலவுகள் வரும். இவை சுப செலவாகவோ அல்லது மருந்து செலவாகவோ இருக்கலாம். கவனமாக செலவிடுங்கள். கடன் விவகாரத்தில் அலட்சியம் வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும். குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போவது நல்லது. கோபத்தை தவிர்த்து மன நோகும்படி பேசாமல் இருந்தால் மட்டுமே இனிமையான பொழுதை கழிக்க முடியும். நட்சத்திரங்களுக்கான பலன்கள்: உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். எதிர்ப்புகள் விலகி உதவிகள் கிடைக்கும். அதிக உழைப்பின் மூலம் லாபம் உண்டாகும். பொருளாதாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நடக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் உழைப்பின் மூலம் வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் பிறக்கும். அஸ்தம்: குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவி இருவரும் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து எடுத்தால் நன்மையை பெற முடியும். சகோதரர்கள் வழியில் உதவியை எதிர்பார்க்கலாம். தொலைபேசி தொடர்பு மூலம் சில புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் தேடும் முயற்சியில் தைரியமாக ஈடுபடலாம். சித்திரை 1, 2 பாதங்கள். நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவியை பெறுவீர்கள். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்காது. எனினும் வைத்திய செலவுகள் மற்றும் வீண் விரய செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மீண்டும் வந்து சேருவார்கள். உறவு பலப்படும். கன்னி ராசி அன்பர்களே, சிவபெருமானின் அருளால் உங்கள் திறமையை கையாண்டு செயல்பட்டால் எல்லாவித முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய வாய்ப்பு இப்போது உள்ளது. தேவையில்லாத விஷயத்தில் மனதை செலுத்தாமல் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் இந்த பதிவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து கொண்டு மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.